ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. முருகன் துணை. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாம் ட்ரெயினில் வந்து கொண்டு இருந்தபோது எப்படி வாழை இலையில் சாப்பிடுவது, அதுவும் இடமே இல்லாத இடத்தில் என்று பேசிக்கொண்டும் யோசித்து கொண்டும் இருந்தோம். அப்போது ஒரு தோழி சொன்னார், அன்ரிசர்வ்டு இடத்திற்கு போய் சாப்பிட்டுவிட்டு வருவோம் என்று. இன்னொரு தோழி சொன்னால், இல்லை அது சரியா வராது. இன்னொரு தோழி சொன்னால், வாழை இலையில் சாப்பிடுவது கஷ்டம் என்று. ஆளுக்கு ஒரு டப்பா இருந்தால் ரொம்ப தூதாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு இருந்தோம். நாங்கள் பேசுவது பக்கத்தில் இருப்பவர்களுக்கு காதில் விழுந்திருந்தது. அதனால் இருவர் திடீரென்று எழுந்து கொண்டு, நீங்கள் சாப்பிடுங்கள், நாங்கள் நிற்கிறோம் என்று போய்விட்டார்கள். எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதுவும் முருகன் கருணை என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்து இன்னொருவர் நியூஸ் பேப்பர் படித்து கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு நியூஸ் பேப்பர் எங்களுக்கு கொடுத்து, அதில் வைத்து சாப்பிடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு எழுந்து பின்னால் சென்று விட்டார். மூவரும் அங்கு நின்று கொண்டிருக்கையில் நாங்கள் இங்கு வைத்து பரிமாறிக்கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தோம். ஒரு 20 நிமிஷம் கழித்து சாப்பிட்டு முடித்தோம். அதன் பிறகு அவர்கள் வந்து உட்காருவார்கள் என்று பார்த்தோம். மூவருமே கொஞ்சம் கடுகடு முகத்துடன் இருப்பதைப் போல் எங்களுக்கு தோன்றியது. ஆனால் மூவருமே அவ்வளவு நல்ல மனிதர்களாக இருக்கிறார்கள். அதன் பிறகு நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அவ்வளவு சந்தோஷமாக, அவ்வளவு ஃப்ரெண்ட்லியாக பேசினார்கள். நன்றாக பேசினார்கள். அவர்கள் BHEL இல் வேலை செய்தவர்கள். மொத்தம் 5 பேர் 6 பேர் வந்திருந்தார்கள். அவர்களில் 5 ஒரே இடத்தில் வீடு வாங்கி கொண்டு இருக்கிறார்களாம். எப்போது எங்கு வந்தாலும் சேர்ந்து வந்து விடுவார்களாம். அதுபோல அங்கு ஒரு திருமணத்திற்கு வந்து அங்கு கலந்து கொண்டு பிறகு நாங்கள் வீடு திரும்புகிறோம் என்று சொன்னார்கள். எங்கள் தோழிகளும் பேச ஆரம்பித்தோம். நாங்களும் பேச ஆரம்பித்தோம். நேரம் போனதே தெரியவில்லை. கொஞ்சம் நேரம் கழித்து அவர்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்தார்கள். நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்தோம். இன்னொரு அதிசயம் என்றால், எனக்கு முதலாக என் கையில் மருதாணி கோன் வைத்து என் தோழி எனக்கு என்ன வரைவது என்று கேட்டார். ஓம் என்று வரை என்று சொன்னேன். ஓமா என்று கேட்டார். பிறகு ஓம் என்று வரைய ஆரம்பித்தார். அந்த ஓம் அவ்வளவு அழகாக இருந்தது. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் பூக்களும் டிசைன்களும் வரைந்தார். அதன் பிறகு கொண்டா நான் வரைகிறேன் என்று ஒரு கிறுக்கினேன். என்னது இப்படி கிறுக்கிறே என்று கேட்டுக்கொண்டு, இல்லை நான் எவ்வளவு மெதுவாக பொறுமையாக வரைகிறேன், நீங்கள் இப்படி கிறுக்கலாமா என்று திரும்பவும் அவர்களை எடுத்துக்கொண்டு என் கையில் மருதாணியை வைத்தார்கள். அது எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது. ஏனென்றால் நான் எப்போதும் வைப்பது சும்மா 2 புள்ளிகள்தான். அதன் மேல் வைக்க மாட்டேன். சதுர வடிவம் இல்லை வட்ட வடிவம்தான் வைப்போம். ஆனால் இந்த கையில் அந்த டிசைன் பார்த்ததும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதன் பிறகு இன்னொரு அதிசயம் என்னவென்றால், நிறைய நண்பர்கள் இந்த ரயில் பயணத்தில் கிடைத்தார்கள். அதே போல எனக்கு
ராதா கிருஷ்ணா பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் நாங்கள் ராதே ராதே என்று யாரை சந்தித்தாலும் சொல்வோம். ராதே கிருஷ்ணா என்று எங்கள் குடும்பத்தில் சொல்வோம். அதே போல ராதையும் கிருஷ்ணரும் எங்களுடன் வந்து மகிழ்ந்தார்கள் என்றே நாங்கள் நினைக்கிறோம். இன்னொன்று என்னவென்றால், வீட்டிற்கு சென்றதும் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பது போல் வானிலை 4 நாட்கள் சரியாக இல்லை. புயல் வருகிறது, எங்கு வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எல்லோ கடற்கரை ஓரமும் மழை இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் அங்கு நாங்கள் சென்ற நேரம் எங்கள் ஊரில் மழை இருந்தது. ஆனால் திருச்செந்தூரில் மழை இல்லை. அதுதான் முருகனின் கருணை, முருகனின் மகிமை. ஆச்சரியங்கள் நிறைய நடக்கிறது. எல்லாம் முருகன் செயல். இங்கும் நாங்கள் கொண்டு வந்த பென்சில், பேனா, ரப்பர், ஷார்ப்பனர், இரேசர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு கொடுத்தோம். அதன் பிறகு கல்கண்டு, ஜீனி மிட்டாய் வாங்கி அதையும் அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்தில் நின்று கொடுத்தோம். அங்கு பூ விற்று கொண்டு இருந்தவர், எனக்கும் ஒரு பிள்ளை இருக்கிறார், அதற்கும் கொடுங்கள் என்று வாங்கி கொண்டார். அதன் பிறகு 20 ரூபாய் எடுத்து அங்கு பக்கத்தில் இருவர் உட்கார்ந்து கொண்டு இருந்தார்கள். நடக்க முடியாதவர்கள், அவர்களுக்கு கொடுத்தார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது என்றால், பூ வாங்கி கொண்டார்கள். ஆனால் எனக்கு இலவசமாக கொஞ்சோண்டு பூ கொடுத்தார். மிகவும் சந்தோஷமாக வைத்து கொண்டேன். இந்த அனுபவம் மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது. மூவருக்குமே சந்தோஷமாக சென்றுவிட்டு தரிசனம் செய்துவிட்டு வந்தோம். ஆனால் என் தோழி ஒருவர் மட்டும் முருகனிடம் கோபம் கொண்டார். ஏனென்றால் அன்று வியாழக்கிழமை விஸ்வரூப தரிசனம் பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருந்தார். அது முடியவில்லை. சரி, ராஜ அலங்காரம் பார்க்கலாம் என்று மிகவும் ஆவலாக இருந்தார். அதுவும் முடியவில்லை. அதனால் முருகனிடம் கோபமாக இருக்கிறாள். முருகன் அவருக்கு சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கட்டும். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. முருகனுக்கு அரோகரா, கந்தோனுக்கு அரோகரா, எங்கள் அப்பனுக்கு அரோகரா, வடிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.